வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டெக்ஸோட அப்டேட். இன்னைக்கு நிஃப்டி 50 பாத்தீங்க அப்படின்னா 0.9% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 2.02% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 150 2.43% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் 3.16% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் 3.47% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் வந்து போயிருக்குது. லாஸ்ட் ஒரு 2 ட்ரேடிங் செஷனா வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கான டவுன்ஃபால் வந்து பார்த்துருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு இண்டெக்ஸுமே வந்து ஒரு 3% அளவுக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது. ஸோ ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய இந்த நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அரௌண்ட் ஒரு 2% அப் ட்ரெண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான நோட்ல தான் வந்து எல்லா இண்டெக்ஸுமே க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் அப்டேட்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு எஃப்எம்சிசி செக்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா -0.5% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. இதை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. எஸ்பெஷலி நிஃப்டி ரியாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா 2.91% அளவுக்கு வந்து இன்னைக்கு அப் ஆயிருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஐடி நிஃப்டி மீடியாலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.62 பிளஸ் வந்து 2.54% அளவுக்கு வந்து இன்னைக்கு அப் ட்ரெண்ட்ல வந்து மூவ் ஆயிருக்குது. ஸோ ஃபினான்சியல் செக்டாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்றைய தொடர்ந்து இன்னைக்குமே வந்து ஒரு எல்லா ஃபினான்சியல் செக்டாருமே 1% அளவுக்கான ஏற்றத்தை வந்து பார்த்துருக்குது. அதை நம்மளால கிளியராகவே பார்க்க முடியுது. ஸோ அடுத்து நிஃப்டி 50யோட ட்ரெண்ட் சார்ட் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி 50 ஓப்பன் ஆன ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து ஓப்பன் ஆயிருந்தது. அந்த மொமெண்டம் அப்படியே மார்க்கெட் வந்து தக்க வச்சு லாஸ்ட் எண்டிங் ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 205 பாயிண்ட் வந்து அப்பாயி எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் வந்து ஒரு 23,163 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே வந்து மூவ் ஆயிருக்குன்னு நம்மளால தெளிவாக சொல்ல முடியுது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் வந்து எடுத்து இன்னைக்கு அப் ட்ரெண்ட்ல வந்து மூவ் ஆயிருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வாலடைலிட்டியில வந்து நிஃப்டி 50யோட சப்போர்ட்டான 23,000 அப்படிங்கிற லெவலில் வந்து பிரேக் பண்ணி 22,800 அப்படிங்கிற ஒரு லெவலுக்குலாம் வந்து போயிருந்தது. ஸோ இது நல்லாவே வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து சைடு வேஸ்ல மூவ் ஆகுறது வந்து தெளிவாகவே வந்து தெரியுது. நிஃப்டி 50 வந்து பெரிய அளவான ஒரு மூவ்மெண்ட்டும் வந்து கொடுக்கல. ஸோ நிஃப்டி 50ல இன்னைக்கு நடந்த ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஐடிசில இருந்து ஐடிசி ஹோட்டல் ஆல்ரெடி பிரிச்சு டிமர்ஜர் வந்து நடந்திருந்தது. இன்னைக்கு ஐடிசி ஹோட்டல் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஆகும்போது 180 ரூபா அப்படிங்கிற ஒரு பிரைஸ்ல ஓப்பன் ஆயிருந்தாலும் எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பாத்தீங்கன்னா 171 ரூபா அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்குமே வந்து நிஃப்டி 50க்குள்ள வந்து இன்னைக்கு ஆட் ஆயிருக்குது. இது நிஃப்டி 50ல இருந்து ஒரு கம்பெனியோட ஸ்டாக் டிமர்ஜர் ஆகுங்கிற ஒரு காரணத்தினால நிஃப்டி 50க்குள்ள அந்த ஸ்டாக் இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்குது. இது ஃபர்தரா வந்து அதோட கேபிட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50க்குள்ள இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு தகுதியான ஒரு ஸ்டாக் வந்து அது கிடையாது. ஸோ ஒரு செல் ஆஃப் நடந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஷஃபிள் ஆகும்போது கண்டிப்பா அந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா ஸ்மால் கேப் இல்லைன்னா வந்து மிட் கேப்புக்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்து மார்க்கெட் அப்டேட் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய எல்லா கம்பெனியும் வந்து ஒரு நல்ல ஒரு கெயின் வந்து பார்த்துருக்குது. ஸோ எல்லா செக்டாருமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்குது. மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து 23,162 அப்படிங்கிற ஒரு க்ளோசிங்ல வந்து 206 பாயிண்ட் வந்து கெயின் ஆகி க்ளோஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி சென்செக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 600 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி 76,500 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. கீ ஸ்டாக் மூவ்மெண்ட்ல பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் கெய்னரா வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி கேபிஐடி டெக்னாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10% அளவுக்கான ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது. அது அரௌண்ட் வந்து ஒரு 100 ரூபா பிரைஸ் வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல வந்து மூவ் ஆயிருக்குது. செக்டார் ஹைலைட்ஸ்ல பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஐடி செக்டார் வந்து 0.9% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதுக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா விப்ரோ இன்ஃபோசிஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மூவிங் வந்து கொடுத்துருக்குது. அதே சமயத்துல இன்சூரன்ஸ் செக்டாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து பார்த்துருக்குது. ஸோ எஸ்பிஐ லைஃப், HDFC இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 3% அளவுக்கான வந்து ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்திருக்க காரணத்தினால இந்த செக்டாருமே வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல மூவ் ஆயிருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எஃப்எம்சிஜி செக்டார் தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா செக்டாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ அடுத்து எஃப்ஐஐ அண்ட் எஃபிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டிஐஎஸ் வந்து 12,871 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 11,078 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் வேல்யூல பார்க்கும்போது ஒரு 1,792 கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிஐஎஸ் வந்து மார்க்கெட்ல பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ அண்ட் எஃபிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பார்க்கும்போது எஃப்ஐ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 7,644 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. 10,230 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் வேல்யூல பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து -2,586 கோடியில இருந்து
வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவுட்ஃப்ளோங்கிறது வந்து இந்த அமௌண்ட் வந்து நடந்திருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு 2 ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய அளவுக்கான அவுட்ஃப்ளோ வந்து எஃப்ஐஐஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அவுட்ஃப்ளோல இன்னைக்கு ஒரு ஸ்லைட்டான சேஞ்சஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, -2586 கோடியா வந்து இருக்குது. இதுக்கு காரணம் வந்து கண்டிப்பா இருக்குது. யுஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்ல இருந்தது. ஸோ இந்த சைனா கம்பெனியோட ஒரு புது ஏஐ வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ் மார்க்கெட்டோட வேல்யூஷன்ங்கிறது வந்து ரொம்பவே வந்து வொலட்டாலிட்டில வந்து இருக்குது. ஸோ டவுன் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்விடியா, மைக்ரோசாஃப்ட், கூகுள் எல்லாமே வந்து ஒரு டவுன்ஃபால வந்து பார்த்துருக்குது. ஸோ அது வந்து மேக்னிஃபிசன்ட் 7 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து விழுந்த ஒரு காரணத்தினால வந்து நாஸ்டாக்கும் சரி, டவ் இண்டெக்ஸும் சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய அளவுக்கான ஒரு இறக்கத்தை வந்து பார்த்துருக்குது. ஸோ அந்த ரீசனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மார்க்கெட்ல அமௌண்ட் எடுக்கிறது வந்து குறைஞ்சிருக்குது. அதே சமயத்துல பிப்ரவரி மாசத்துல வந்து யூனியன் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போறாங்க. அதுக்கு இன்னும் ஒரு 2 நாட்களே இருக்கிற ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட் வெளியே அவுட்ஃப்ளோங்கிறது வந்து ஸ்லோவா இருக்குங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இருந்தாலுமே லாஸ்ட் ஒரு 2 நாள் நல்ல ஒரு இறக்கத்தை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஏஎஸ் வந்து ஒரு ஹெவியான அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி மார்க்கெட்டை ஸ்டேபிள் பண்ண ட்ரை பண்ணாங்க. இருந்தாலுமே வந்து பெரிய அளவுக்கான இறக்கத்தை வந்து பார்த்திருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐ அண்ட் எஃப்இஐ ட்ரேடிங் ஆக்டிவ்ல ஒரு பெரிய அளவுக்கான மூவ்மெண்ட் வந்து இல்லாத ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெட் வேல்யூங்கிறது வந்து -793 வந்து இருக்குது. டிஏஎஸும் இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணல. ஸோ அடுத்து டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர்ஸ். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பெல்லு, டாடா மோட்டார்ஸ், எஸ்பிஐ லைஃப், ட்ரெண்ட் இதெல்லாம் வந்து டாப் 5 வந்து கெய்னர்ஸா இருக்கிறாங்க. டாப் 5 லூசர்ஸ்ல வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாருதி, ஏஷியன் பெயிண்ட், பாரதி ஏர்டெல், பிரிட்டானியா, ஐடிசி இதெல்லாம் வந்து டாப் 5 லூசர்ஸா வந்து இருக்கிறாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜொமேட்டோ, பிஹெச்இஎல், டிவிஎஸ் மோட்டார்ஸ், அதானி பவர், நாக்ரே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்காங்க. டாப் 5 லூசர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, போஸ், அம்புஜா சிமெண்ட், பிஎன்பி, டாபர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5 லூசர்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து நம்ம கிளியராகவே தெரியுது எஃப்எம்சிசி செக்டரான பிரிட்டானியா, ஐடிசி, டாபர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ அடுத்து அதானி கம்பெனில வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. என்ன அப்படின்னா அவங்க அக்விசிஷன் பண்றதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஐடிடி சிமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனில ஸ்டாக்ஸ் வந்து நிறைய அக்விசிஷன் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதோட அப்ராக்சிமேட் வேல்யூங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5757 கோடியா வந்து இருக்க போகுது. ஸோ இந்த அக்விசிஷன்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதானி கம்பெனியோட ரினியூ எக்ஸிம் டிஎம்சிசி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72.64% அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து ஐடிடி சிமெண்டேஷன் கம்பெனில இருந்து இவங்க அக்விசிஷன் பண்ண போறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டரோட 46.67% ஸ்டாக்ஸும் வந்து இன்க்ளூட் ஆயிருக்குது. அடிஷனலா வந்து இவங்க ஒரு 26% அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து ஓப்பன் ஆஃபர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்விசிஷன் வந்து பண்றாங்க. ஐடிடி சிமெண்டேஷன் இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இதை மெயினா கொண்டு இருக்குது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் பிளஸ் வந்து இன்டர்நேஷனல்ல வந்து இந்த கம்பெனி ஆப்ரேட் ஆகுது. அதே சமயத்துல ரினியூ எக்ஸிம் டிஎம்சிசி இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா துபாய் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா வந்து இருக்குது. மார்க்கெட் இம்பாக்ட்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அதானி கம்பெனி வந்து ரீசெண்டா வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் நிறைய கம்பெனியோட அக்விசிஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து அல்ட்ராடெக் வந்து அக்விசிஷன் பண்ணாங்க. ஸோ இந்தியா அதானி கம்பெனி வந்து நிறைய கம்பெனிகளோட அக்விசிஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த கம்பெனியும் வந்து அக்விசிஷன் பண்றது மூலமா வந்து இவங்க வந்து ஒரு மேஜர் காம்படிட்டரா வந்து இருக்கிறாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு. ஸோ இந்தியாவோட சிமெண்ட் செக்டரோட ஒரு ஜெயிண்டா வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆல்ரெடி இருக்கிறாங்க. ஸோ இது அவங்களுக்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ஸ்பேஸ் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க் ஆர்இடிஐ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோவை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. 18.2 லட்சம் ஸ்கொயர் மீட்டர் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் வந்து அக்விசிஷன் பண்ணுறது மூலமா ஹைதராபாத்தில் அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. இதோட ஒர்த் பார்த்தீங்க அப்படின்னா 613 கோடியா வந்து இருக்க போகுது. ஸோ இந்த அக்விசிஷன்ங்கிறது 100% ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இவங்க சஸ்டைன் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட்ல பண்றாங்க. இது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 18 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்து அக்விசிஷன் பண்ண போறாங்க ஹைதராபாத் சைட்ல. பினான்சியல் ஹைலைட்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து இது வரைக்குமே வந்து 612 கோடி அளவுக்கான வேல்யூவேஷன்ல இந்த அக்விசிஷன் வந்து பண்ண போறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,61,68,090 யூனிட்ஸ் வந்து மைண்ட் ஸ்பேஸ் ஆர்இடிஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா சஸ்டைன் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து ஒரு ஷேர் வந்து 379 ரூபா அப்படிங்கிற ஒரு பிரைஸ்ல இருந்து இவங்க இந்த அக்விசிஷன் வந்து பண்ண போறாங்க. ஸோ மைண்ட் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா
அவங்களோட நெட் ப்ராஃபிட்ங்கிறது 8% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி நெட் ஆப்ரேஷன் இன்கம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 521 கோடியா வந்து இருக்குது Q4 2024ல. ஸோ அடுத்து டாடா ஸ்டீல் இந்த கம்பெனியில் வந்துருக்கூடிய அப்டேட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டாடா ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு மைல் ஸ்டோன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டீல் கம்பெனியாக வந்து இருக்கிறாங்க ஹைட்ரஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பைப்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுல. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட நேஷனல் ஹைட்ரஜன் மிஷனுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்க போகிற ஒரு ப்ராஜெக்டா வந்து இது இருக்குது. ஸோ டாடா ஸ்டீல் பாத்தீங்க அப்படின்னா இந்த பைப்ஸை வந்து அவங்களோட இன்ஹவுஸ்லேயே வந்து டோட்டலா வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமா வந்து அவங்களோட கிரிட்டிக்கல் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து 100% இவங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த பைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா API-X65 கிரேட்ல வந்து இருக்க போகுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூர் கேசியஸ் ஹைட்ரஜன் வந்து 100% வந்து டிரான்ஸ்பர் பண்றதுக்கு, அதாவது எந்த ஒரு லாஸ் இல்லாம வந்து 100 பார் ப்ரெஷர் அளவுக்கு ஹை ப்ரெஷர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஒரு மெட்டீரியலா வந்து இது இருக்க போகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிளீன் எனர்ஜி டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து இந்தியாவோட கோலான 5 மில்லியன் மெட்ரிக் டன் கிரீன் ஹைட்ரஜன் ஆனுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2030 வந்து பண்றதுக்கான ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 10 MTT அளவுக்கான ஒரு எக்ஸ்போர்ட் டிமாண்டை மீட் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி ஃபர்தரா வந்து இதோட டிமாண்டுங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. ஸோ இந்தியாவோட இந்த ஹைட்ரஜன் மிஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2026-27 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை டிமாண்ட் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குது. அதே சமயத்துல அடுத்து வரக்கூடிய 5-7 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 350 KT அளவுக்கான ரெக்யர்மெண்ட் வந்து கண்டிப்பா நமக்கு இருக்கும். ஸோ மேசிவா வந்து ஹைட்ரஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பைப் லைன்ஸ்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அடுத்து டாடா ஸ்டீலுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஏற்றம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அடுத்து டாடா மோட்டார்ஸ் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட டிமர்ஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்த நியூஸஸ் வந்து வந்துகிட்டு தான் இருந்தது. கமர்ஷியல் பிளஸ் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இந்த பிசினஸ் வந்து இவங்க வந்து டோட்டலி ரெண்டுமே தனித்தனியா பிரிக்கிறதுக்கான ஒரு பிளான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கான ஒரு அப்டேட் வந்து இப்போ கிடைச்சிருக்குது. ஸோ இதுக்கான அப்பாயின்மெண்ட் டேட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 1, 2025 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எஃபெக்டுக்கு வரக்கூடிய டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அக்டோபர் இல்லைன்னா டிசம்பர்ல வந்து இது எஃபெக்டுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. இது வந்து இந்த வருஷத்துக்குள்ளே நடந்து முடிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸ் இப்போ வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1:1 அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வரக்கூடிய கமர்ஷியல் வெஹிக்கிள் பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டரி அப்ரூவல் வந்து கம்பெனி வந்து ஆன்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. NOC வந்து செபிட்ட இருந்து கிடைக்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து சீக்கிரம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிமர்ஜர் ப்ராசஸ்ல ஒரு குரூஷியலான ஒரு ஸ்டெப்பா வந்து பார்க்கப்படுது. ஸோ அடுத்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் வந்து பார்க்க போறோம். ஹிந்துஸ்தான் ஜிங்க் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜிங்க் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வந்து ராஜஸ்தான்ல இருக்குது. இதுல ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ் வந்து பண்ண போறாங்க. ஒரு மேஜரான ஒரு பேட்டரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூட வந்து இவங்க வந்து கொலாபரேஷன் பண்றது மூலமா வந்து இந்த அட்வான்ஸிங்கை வந்து பண்ண போறாங்க. ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் பேட்டரி கம்பெனி மேனுஃபேக்சரோட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபெசிலிட்டியை வந்து ராஜஸ்தான்ல வந்து அட்வான்ஸ்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ அந்த கம்பெனி என்னங்கிற நேம் வந்து இன்னும் வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தா கம்பெனியோட ஒரு ஒன் ஆஃப் த சப்சிடரி கம்பெனி தான் வந்து இருக்குது. இவங்க வந்து ராஜஸ்தான் ஜிங்க் பார்க்ல வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. இது மூலமா வந்து ரினியூவபிள் எனர்ஜி செக்டார்ல வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கான சிக்னிபிகண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்குது. ஸோ கிளீன் எனர்ஜி ஃபோக்கஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கு தேவைப்படக்கூடிய இந்த ஜிங்க் பேட்டரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்க போகுது. இதுதான் வந்து கிளீன் எனர்ஜி சொல்யூஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டிங் எலமெண்டா வந்து இருக்க போகுது. ஸோ அதனால இந்த கம்பெனிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு நியூஸ் தான். இவங்களோட ஓவரால் வியூ இவங்களோட பிளான்ஸ் வந்து இன்னும் வந்து கிளியரா நமக்கு தெரியல. ஸோ அது தெரிஞ்சாதான் வந்து இந்த அனௌன்ஸ் எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்துங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டெட் காட் பவுன்ஸ் மாதிரி தான் வந்து இன்னைக்கு ரெக்கவர் ஆகிருக்குது. ஸோ இந்த ரெக்கவருங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுக்கான ரெக்கவர் கிடையாது. இது டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அளவுக்கான ஒரு ஏற்றம் தான். ஸோ இதை வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்பவும் கூடாது. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா
மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸ்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ல தான் வந்திருக்குது. ஸோ ஃபர்தரா டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இருந்தாலுமே இந்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் யூனியன் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்கு வந்து சின்ன ஒரு அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஃபர்தரா அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 15க்கு அப்புறம் பிப்ரவரி 15th மார்ச் 15க்கு அப்புறம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து கிளியரா இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.